கைஸ் எஸ் ஒரு குட் நியூஸ். கிளம்புறீங்களா? இல்லையா? நான் ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். அப்பாடா அப்பாடா. சாப்பாடு பத்தியா? இல்ல இனிமே அங்கேயே பிஸியா இருப்பாரு. அங்க அட்வைஸ் கொடுக்க போறீங்க கரெக்ட்டா? கிடையாது. நோ நோ நோ. கடி ஜோக் சொல்ல போறீங்க மக்களை. நான் ரொம்ப நேர்மையானவன். எனக்கு ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா நான் பண்ண போறேன். என்னது? போய் சொல்ல போறீங்க. ஃபுல் எக்ஸசைஸ். இல்லையா? ஃபுல் எக்ஸசைஸ். யாருக்கு கத்து தர போறேன் மக்களுக்கு. கத்துக்கு வேணா நீங்க செய்யலாம். நீங்க எப்படி கத்து கொடுக்க முடியும்? நிறைய பண்ணலாம்ப்பா. இந்த ஒன் ஹேண்ட்ல புல் அப்ஸ், அது புஷ் அப். போட்டுக்கோ. சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாமே. ஆக்சுவலா பாக்குறாங்கல்ல, அவங்க அந்த சைடு இருக்கிறவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி இல்லாம அதுக்கு ஒரு ஃபிட்னஸ் Dress போடணும் தெரியுமா? அதெல்லாம் இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இது மட்டும் தான் பண்ணணும். என்ன செய்யணும்? இல்லங்க, இந்த ஃபாலோவர்ஸ்க்கு ஆசைப்பட்டு இவர மாதிரி ஆளுங்க ஆரம்பிக்கிறதால தான் பல பேர் தப்பா எக்ஸசைஸ் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. நம்மளே சங்கத்துல என்ன சொல்றோம்? என்ன இந்த மாதிரி வந்து தப்பான விஷயங்கள் எல்லாம் கத்து கொடுக்க கூடாது. அப்ப நம்ம அத பத்தி இப்ப பேசிடுவோம்மா. இன்னைக்கு நம்ம ஃபுல் டாபிக் அத தான் வச்சு ஓ, பேச போறோம். அப்ப உன் லீலைக்கு காரணம் இதுதானா? அடடடா, இந்த நாடகத்தை இதற்காகவா ஏற்றினாய்? இட்ஸ் ஓகே. சோ மக்களே, நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு இத பத்தி தான் பேசணும்னு சங்கம் முடிவு பண்ணதால நாங்க ஒரு சூப்பரான டாபிக் எடுத்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் உடற்பயிற்சிகளை பார்த்து செய்யறது ஆரோக்கியமானதா அப்படிங்கறத டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வெல்கம் டு தி ஷோ. இது உங்க வருத்தப்படாத சங்கம். சரி, இது நம்ம 4 பேருமே பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது. ஏன்னா நம்ம 4 பேரையும் பார்த்தோம்னா உடற்பயிற்சி செய்யற மாதிரி. நான்லாம் ஜிம்முக்கு போறேன். கரெக்ட் ஒத்துக்கிறேன். 3 பேரை பார்த்தா அப்படி தெரியாது, ஒருத்தரை பார்த்தா தெரியும். ஐயா யாரியா கூப்பிட்டுருங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறாரு. நம்ம டாபிக்கு ஏத்த மாதிரி ஒரு கெஸ்ட். ஓகே. சோஷியல் மீடியா புகழ். ஆமா. வைரலான ஒருத்தர், Okay. ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒருத்தர். Okay. யார்னா none other than டாக்டர் சந்தோஷ், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட். வெல்கம் டு வருத்தப்படாத சங்கம். Thank you. வெல்கம். டாக்டர் சொல்லுங்க. அதே மாதிரி தான் இருக்கேன். அதான் சோஷியல் மீடியால பாக்குறத காட்டில இப்போ ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் மாதிரியே இருக்கிறாரு. இல்ல, அது சோஷியல் மீடியால உட்கார்ந்துட்டே பார்த்ததுனால ஹைட் தெரியல. இப்போதான் ஹைட் இப்படி. சரி, பாஸ்கெட் பால் பிளேயர்னா ஷார்ட்ஸ் போட்டு வருவாங்க. நான் சூட் டை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன். பாஸ்கெட் பால் பிளேயர்ன்றீங்களே. நிறைய பேசுறாரு. நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சோ வெல்கம் டாக்டர் சந்தோஷ். Thank you. எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலா நீங்க யுஎஸ்ஏவா? எங்களுக்காக அங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இல்ல, ஆக்சுவலா நான் சென்னை தான். சென்னையா? ஆமாமா. நான் வாழ்றது வந்து ஈசிஆர்ல, வேலை செய்யறது டி நகர்ல. டாக்டர், அப்ப உங்களை வீடியோஸ்லாம் பார்த்து நீங்க ஒரு அமெரிக்கால இருந்து வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. நீ சிங்கப்பூர், இப்படி பல்வேறு நாடுகள். நீ என்ன நாடுன்னு நினைச்ச? நான் வந்து யூகேன்னு நினைச்சேன். ஏதாவது சொல்லணும்னு சொல்றது யூஎஸ். ஏன்னா யூகேல அவங்க ஃபேமிலி. நான் யுஎஸ் தான் சொன்னேன். பட் எனிவே தேங்க்யூ சோ மச். நீங்க வருத்தப்படாத சங்கத்துக்கு இந்த டாபிக் பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கிறதுக்கு. நான் இந்த ஷோவோட பேரு கேட்ட உடனே இமிடியேட்டா வரேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? ஆமா. ஃபர்ஸ்ட் டாபிக் என்னங்கறது அவர்கிட்ட இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க. சமூக வலைதளங்களை பார்த்து உடற்பயிற்சி செய்யறது ஆரோக்கியமானதா அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம சங்கத்துல பேச போறோம். ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னீங்களே தமிழ்ல, அதை கொஞ்சம் இங்கிலீஷ்ல எனக்கு ஈஸியா சொல்லுங்க பார்க்கலாம். சோஷியல் மீடியா. ஓகே, வெரி குட். அதுதானே நானும் நினைச்சேன். பட் ஸ்டில் ஓகே. அப்ப டாக்டர் ஃபாரினர் தான் நம்ம கிட்ட போய் சொல்றாரு. சோ சோஷியல் மீடியான்னு சொல்லும்போது கரெக்டா அவரே வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சோஷியல் மீடியால அவர் பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. பட் சோஷியல் மீடியாவை பார்த்து இந்த மாதிரி பண்றது ஆரோக்கியமானதா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லிருங்க. அது ஆரோக்கியமானதா இல்ல எப்படிப்பட்டது? நீங்க how do you see that? இப்போ எக்ஸசைஸ் பண்றது ஒரு நல்ல விஷயம், சரியா? சோஷியல் மீடியா இப்போ வந்து எக்ஸசைஸ் எப்படின்னா ஒரு டூல் மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸை ஒரு கார் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம கிட்ட கார் இருக்கிறது நல்லது, காரு ஓட்ட தெரிகிறது நல்லது. ஆனால் நம்ம வேற யாரோ கார் ஓட்டுறதை பார்த்துட்டு நம்மளும் அந்த மாதிரி ஓட்டலான்னு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் கார் எடுத்து நம்ம ரோட்ல ஓட்டினா என்ன நடக்கும்? ஆக்சிடென்ட் ஆகும், இன்ஜுரி வரும். அதே பிரின்சிபல் தான் இங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும். எக்ஸசைஸு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லை ஃபேஸ்புக்கில் இல்லை யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது உங்களை எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும். அதுதான் ஒரு கோல். ஏன்னா நம்ம பிரியாணியை இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்க்கும்போது இம்மீடியட்டாக நம்ம ஆர்டர் பண்ணுறோம்ல, நம்ம சமைக்கிறது இல்லையே. எக்ஸசைஸும் அந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஓகே, ஒரு ஜிம்முக்கு போய் ஒரு நல்ல ஒரு ட்ரெயினரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும். அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெனிஃபிஷியல். இல்லை நானே பண்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சா இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதாவது நான் எவ்வளவோ தடவை சொல்லியிருக்கிறேன், ஷோ பண்ணும்போது ஒரு டாபிக்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா பிரீத்தி அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம பண்ணா அந்த மாதிரி தெரியல.
ஆனா இந்த டாபிக் தெரிஞ்சு நீங்க வந்தீங்களோ இல்லையோ கரெக்டா ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னாரு. ஆனா வந்து அவர் கொடுக்குற எக்ஸாம்பிள் வந்து குட்டி குழந்தை கூட புரிஞ்சிரும் போல இல்லையா? கார் கார் அந்த காரை வச்சு உன் உடலை பார் அப்படின்னாரு. அதுல ஏய் இல்லை டாக்டர், இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வீடியோ வந்து போடுறாங்க, அதில் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அது வந்துட்டு நம்ம போய் பண்ணணுன்றதுக்கான ஒரு உந்துதலாக தான் இருக்கணும். பட் ஆனால் போய் யாரும் இப்போ எடுத்து பண்ணுறது கிடையாது. என்னன்னா, இப்போ இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக இன்றைக்கி ஃபோன் இல்லாதவங்க கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் எல்லாட்டும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கார் தான் இல்லை, ஆனால் ஃபோன் எல்லார் கையிலும் இருக்குது. இந்த ஃபோனில் எல்லா வீடியோவும் பார்க்குறாங்க. ஸோ இப்போ நாங்கள் மெனக்கெட்டு போய் ஒருத்தரை பிடிச்சி அதுக்கு ஒரு ஃபீஸ்ன்னு ஒன்று கட்டி நான் போய் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுலாம் கஷ்டம். அதான் தம்பி வீடியோ போடுறாப்ல, அந்த வீடியோவில் நல்லா சொல்கிறாப்ல, ஏன்னா பார்க்குறது ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம அதை நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம், வீட்ல இருந்தபடியே பண்ணிக்கலாம். டைம் சேவிங் இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, நமக்கு கம்ஃபர்டபுளான டைம்ல பண்ணலாம். இப்போ ஜிம்னா கூட வந்து ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள தான் நம்ம போக முடியும். நம்ம வந்து இந்த டைம் டு இந்த டைம் தான் இருக்கும், ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஆனா வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நம்ம எப்போ தோணுதோ அப்போ கூட பண்ணிக்கலாம்ல. ஆமா, அது என்னமோ கரெக்டு தான். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, எக்ஸசைஸ்ன்றது ஒரு கஷ்டமான விஷயம்னு நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எக்ஸசைஸ் இஸ் நாட் அது எனக்கு புரியுது. ஆனால் எங்களுக்கு கஷ்டம் டாக்டர், எங்களுக்கு கஷ்டம். அதாவது எங்க 3 பேருக்கு, அவருக்கு ஈஸி டாக்டர். அவர் வந்து மிஸ்டர் மெட்ராஸ், அவரு ஜிம் பாடி. ஒரு நிமிஷம், நீ தானே சொல்லுவ பொதுவா நான் நல்லா ஜிம் பண்ணுவேன் பாடி. அவர் என்ன பண்ணாரு பாத்தியா? என்ன மிஸ்டர் மெட்ராஸ்னா மூஞ்சிய பார்க்கணும், எதுக்கு இங்க வைத்து தொப்பே பாருங்க, எது பெருசா இருக்கோ அத பாப்போம். நான் ஆஃப் சீசன்ல இருக்கேன் அதனால. ஒரு 20 வருஷமா சொல்லுங்க டாக்டர், எக்ஸசைஸ்ன்றது டஃப்பா நாங்க நினைச்சிட்டு இருக்கோம்ன்றீங்க. ஆமா, எக்ஸசைஸ்ன்றது ஒரு ஈஸி விஷயம்னு யாருமே நினைக்காதீங்க, சரியா? எக்ஸசைஸ்னா என்ன? எக்ஸசைஸ்ன்றது நம்ம மூவ் பண்றோம். மூவ் பண்றதோட சேர்ந்து ஒரு ஹெவியான வெயிட்டை தூக்கிட்டு நம்ம மூவ் பண்றோம், சரியா? அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே மோஷன்ல இருக்கும் போது இடிச்சா என்ன ஆகும்? பிரச்சனை ஆகும். ஸோ நம்ம எக்ஸசைஸ் வந்து கேரியிங் ஹெவி திங்ஸ், கொஞ்சம் பலுவான விஷயங்களை தூக்கி நம்ம மூவ் பண்ணி நம்ம மசில்ஸை, நம்ம நர்வ்ஸை, நம்ம எலும்பெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் ஆக்குறது. அது பண்ணும் போது இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்கு அது நீங்கள் கைடன்ஸோட பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம் ராப்ட் இன் அப்போசிஷன். ஐயா கையை தூக்குறீங்கல்ல ஐயா, நான் 7ஆம் கிளாஸ் பாசியா. வாய்ப்புகள், அப்போசிஷன், வாய்ப்புகள், லீடர். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம் ராப்ட் இன் அப்போசிஷன். அப்படின்னா ஏதாவது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சி நம்ம நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னா அதுக்கு நம்மளுக்கு எதிர்ப்பு நிறைய இருக்கும். எதிர்ப்புல தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு வரும் அப்படின்னு அவர் சொல்ல. ஆமா, ஏன்னா அந்த எதிர்ப்பு இல்லைன்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, யாருக்குமே அது வேணான்றது. எக்ஸசைஸ் நம்ம பண்ணும் போது அதை நம்ம கரெக்டா பண்ணலன்னா அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு என்ன தெரியுமா? இன்ஜுரி. அண்ட் இதுல என்ன தெரியுமா ரொம்ப சிரிப்பான விஷயம், எல்லாருமே எக்ஸசைஸ் நான் பண்றேன்னு நினைக்கிறாங்கல்ல, நினைச்சிட்டு அவங்க 3 மாசத்துக்கு மேல யோசிக்க முடியல அவங்களால. 90 டேஸ் தான். 90 டேஸ்ல எப்படி நான் 6 பேக் எடுத்துட்டு வர்றது யோசிப்பேன். அந்த தாட் ப்ராசஸை மாத்தி நான் 90 டேஸ்ல எந்தெந்த ஹெல்த்தியான பழக்கங்கள் எடுத்துட்டு வரலாம்னு யோசிச்சாங்கன்னு வைங்களேன், 3 வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிசிக்கலா, ஸ்ட்ரென்த் வைஸ், ஃபிட்னஸ்ல, ப்ரொடக்டிவிட்டியில எல்லாத்துலயுமே பெட்டரா இருப்பாங்க. ஓ நைஸ் டாக்டர். எனக்கு நீங்க சொல்றதால ஒரு டவுட், நீங்க எந்த வயசுல இருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? நான் ஆக்சுவலா சின்ன வயசு 10 வயசுல பண்ணணும்னு முடிவு பண்ணாரு. இப்ப வரைக்கும் பண்ணல. என்ன வயசுல? ஸோ நான் எக்ஸசைஸ்ல பயங்கர இன்கன்சிஸ்டண்டா இருந்த ஒரு பர்சன். ஆனா நான் என்னோட மேக்ஸிமம் வெயிட் நான் 150 கிலோஸ் இருந்திருக்கேன். ஆமா, ஆனா இது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா, ஸோ அது எப்படின்னா ரொம்ப அந்த மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட்டு போன உடனே வெயிட்டு ஹைட் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நான் போய் ஏஞ்சி நிற்கிறேன். அப்போ பார்த்தா அந்த ஆள் வெயிட் எழுதாமல் என்ன இப்படி பார்த்தார் அவர், அந்த சார். என்னன்னு பார்த்தா அது 150 kgs தான் மேக்ஸிமம் வெயிட்டு. எந்த ERRன்னு வந்துச்சு, எரர். ஸோ அதனால அவங்க ஓகே மேக்ஸிமம் 150ன்னு எழுதிட்டாங்க. அதுலேருந்து நான் ஆக்சுவலாக ஓகே நம்ம ரொம்ப குண்டா இருக்கோம், எல்லாம் கொஞ்சம் ஓட்டினாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனால ஒரு பயங்கர கிராஷ் டயட் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் இயர் MBBSல. ஐ லாஸ்ட் அரௌண்ட் 60 கிலோஸ்.
இப்போ டாக்டர் இந்த சோஷியல் மீடியாவில் அவங்க 1 மினிட்டுக்கு அவங்க வந்து என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத குவிக்காக சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த வார்ம் அப் பண்ணுறது, முன்னாடி வார்ம் அப் பண்ணும், அதுக்கப்புறம் வார்ம் டவுன் பண்ணும், இதை பற்றிலாம் நிறைய வந்து பேச மாட்டேன்றாங்க. அது எவ்வளோ முக்கியம் அண்ட் அதை நம்ம ஏன் கண்டிப்பாக பண்ணணும்? ஸோ இப்போ சோஷியல் மீடியாவை நீங்கள் பிரிக்கணும். ஒன்று வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், ஒன்று வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட். இப்போது லாங் ஃபார்ம் கண்டென்ட்னா நீங்கள் யூடியூப் எடுத்தீங்கன்னா இட்ஸ் அ சர்ச் என்ஜின். நீங்கள் யூடியூப்பில் போய் வார்ம் அப் ஃபார் 20 மினிட்ஸ் ஃபுல் பாடி தமிழ் இன்னும் போட்டிங்கன்னா தமிழ்லேயே வரும் வார்ம் அப். இன்ஸ்டாகிராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் என்ன 90 செகண்ட்ஸ் தான். இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இன்ஸ்டாகிராமில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு கரெக்டாக ஒரு பர்சனால அவங்களோட எக்ஸசைஸ் பிளான் எல்லாம் பண்ண முடியுமான்றது ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்றது ஒரு விஷயம் கரெக்ட். இப்போ பரத் அவங்க வந்து வார்ம் அப் வார்ம் டவுன் போட்டு சர்ச் பண்ணாங்கன்னா ஓகே. ஆனா இப்போ எதேச்சியா ஒருத்தர் புதுசா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அவங்க சோஷியல் மீடியால போயிட்டு எக்ஸசைஸ் தான் போடுவாங்க. அவங்களுக்கு இந்த வார்ம் அப் வார்ம் டவுன் பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு டெக்னிக்கல் டர்ம்ஸ் எதுவுமே தெரியாது. வார்ம் அப்னா என்ன, வார்ம் டவுன் பண்ணணுமான்னு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க சோஷியல் மீடியால போய் எக்ஸசைஸ்னு போட்டு பார்க்கும்போது அந்த வீடியோல என்ன வரும், அவங்க இந்த வார்ம் அப் வார்ம் டவுன் சும்மா பண்ணுங்க, வார்ம் அப் வார்ம் டவுன்லாம் எல்லாம் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டா தே கோ இன்டு தி எக்ஸசைஸ், அந்த எக்ஸசைஸை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து பண்ணும்போது எவ்வளவோ பேர் வார்ம் அப் வார்ம் டவுன் பண்ணாமலே பண்ணிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. இல்ல அது வார்ம் அப் வார்ம் டவுன்றதை தாண்டி இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு ட்ரெயினர்னு போகும்போது அவர் சில அட்வைஸ் கொடுப்பாரு. நீங்க ஃபுட்டு கன்சியூம் பண்ணதுக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், இல்ல அதை கன்சியூம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு நேரம் கழிச்சு அந்த ஃபுட் அப்படின்ற எடுத்துக்கணும், எம்டி ஸ்டொமக்கோட இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுனால வீட்டில் இருந்து நம்ம நிறைய வீடியோ பார்க்குறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரைட்டு இப்போ எனக்கு ஒரு மூடு வந்துருச்சு எக்ஸசைஸ் பண்ணணும்னு. இதெல்லாம் பார்க்குறப்ப தானே, ஏன்னா பல பேருக்கு எப்படின்னா ஒரு வீடியோ பார்த்தோம்னா இன்ஸ்பிரேஷனே வருது, அது கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்குது, உடனே கடன் அவர் என்ன சொல்லுவார், ஒரு எக்ஸசைஸ் இது 3 செட்டாக போடுங்க, ஒரு எக்ஸசைஸ் நடுவில் ஒரு சில மினிட்ஸ் இருக்கும், ஒரு கேப் விடணும், ஒரு சின்ன ஒரு கேப் விட்டு பண்ணணும் ட்ரெயினர் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அதை பண்ணிடுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வருஷத்தில் அவ்வளோ கூட தேவையில்லை, எனக்கு ஒரு 3 மாசத்துல வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஆப்ஸ் வந்துடணும், எனக்கு வந்துட்டு நல்ல வெயிட் ரெடியூஸ் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி வேகமாக பண்ணுறது ரொம்ப ஆபத்து இல்லை? அப்சல்யூட்டாக ஆபத்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் நானே வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் சரியா. ஸோ நீங்கள் ஃபிட்டாக இருக்க பீப்புள்னு எடுத்தீங்கனால டோட்டலாக ஒரு 20 to 25 எக்ஸசைசஸ் எங்களுக்கு நல்லா தெரியும், அதை நாங்கள் ரெகுலராக திரும்பி பண்ணிட்டுருக்கோம் சரியா. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஜென்ரலாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, தட் இஸ் டு மோட்டிவேட் எவ்ரிபடி டு எக்ஸசைஸ். ஸோ இப்போது இன்ஸ்டாகிராமில் நான் பண்ணுற எக்ஸசைஸ் மாதிரியே நீங்கள் பண்ணுங்கன்றது எங்கள் கோல் இல்லை. நான் ஒரு டாக்டராக ஃபேமிலியை வச்சுட்டு நான் டைம் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறேன், உங்களாலேயும் முடியும், டைம் இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அதுதான் ரியல் கோல், மோட்டிவேஷன். ஸோ நீங்க என்ன எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும்னு நீங்க பாக்குறீங்கன்னா அது லாங் ஃபார்மேட். யூடியூப்ல போய் ஹவு டு டூ அன் எக்ஸசைஸ், ஹவு டு பிளான் எக்ஸசைசஸ் ஏஜ் குரூப்புக்கு பேஸ்டா நீங்க பண்ணணும். சரி, எப்படி இப்போ ஆத்தென்டிகேட்டட்ன்றதை நம்ம செக் பண்றது? இப்போ நீங்க இருக்கிறீங்க சொல்லும்போது உங்களுடைய பயோ இருக்கு, நீங்க ஒரு ஆர்த்தோ டாக்டர், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன், இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின் போது ஒரு நம்பகத்தன்மை வருது. ஓகே இவர் சொல்கிறத கேட்கலான்னு. ஏகப்பட்ட, அதாவது 100 200 கிடையாது, 1000 வீடியோ இருக்குது எக்ஸசைஸ்னு போட்டால். சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க சொல்லித்தராங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க சொல்லித்தராங்க. யார் வந்து ஆக்சுவலாக அவங்க ப்ராப்பராக ட்ரெயினரு என்னன்னே தெரியலையே. ஸோ இந்த ஒரு ஆத்தென்டிசிட்டின்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் சர்ஜனாக இருந்தாலும் எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் எக்ஸசைஸை பற்றி இன்னைக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியாது. நான் எக்ஸசைஸில் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்குது, ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் நான் படிச்சுட்டு எனக்கான எம்பிபிஎஸ்ல நம்ம அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரின்னு இந்த பேசிஸ் எல்லாம் படிச்சிடறோம். அதனால இட் வாஸ் ஈஸியர் ஃபார் மீ. சரியா? ஸோ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, யாரு கன்சிஸ்டண்ட்டாக சில பிரின்சிபிள்ஸை சொல்கிறா. ஃபார் எக்ஸாம்பிள், ரெகுலராக கார்டியோ பண்ணுங்க, ரெகுலராக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்க, நல்ல பேலன்ஸ்டு டயட் எடுங்க, நல்லா தூங்குங்க. யாரு இந்த 4 பிரின்சிபிள்ஸ், இந்த 4 பிரின்சிபிள்ஸ் தான் மெயின். மற்ற எக்ஸ்ட்ராவா இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, அதெல்லாம் 20% ஆஃப் தி எஃபெக்ட் தான். யாரு உங்களுக்கு ஓவராலா இந்த 4 பிரின்சிபிள்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், இந்த மாதிரி விஷயங்க யாரு சொல்றாங்களோ, அண்ட் யாரும் இந்த ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு போதும், உங்களுக்கு 6 பேக் வந்துடும் சொல்றாங்கல்ல,
அப்படியே ஓடி போயிருங்க. ஸ்கிப் ஆட் அது கொடுத்து நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஆமா. இப்ப என்ன ஒரு விஷயம்னா சோஷியல் மீடியாவுக்கு ஏன் நிறைய பேர் போறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான வேலிட் ரீசன் என்னன்னா பணம். ஒரு ட்ரெயினர், நம்ம ஓன் ட்ரெயினர் வச்சுக்கிட்டோம்னா 15,000 20,000லாம் ட்ரெயினர்ஸ் கேட்கறாங்க. மந்த்லியே கேட்கறாங்க. ஆமா, மினிமம் 10,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ட்ரெயினர் கேட்கும்போது அதுல ஒரு முக்கியமான விஷயம், மக்களுக்கு அதோட வேல்யூ தெரியல. அவங்களுடைய உடம்பதான் அவங்க கொடுக்குறாங்க, எக்ஸசைஸுக்கு ட்ரெயினரை நம்பி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியாம சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, பணத்தை கம்மி பண்ணணும், சேமிக்கணும்னு இந்த சேனல்ஸை பார்த்து பண்ணி அந்த மாதிரி தான் நிறைய பேர் வருவாங்க. அதுதானே அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. யா, ஸோ அது இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் எடுத்தீங்கன்னா பர்சனல் ட்ரைனிங் வந்து சீப்பஸ்ட், ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் இன் இந்தியா. 10,000 20,000 ஆமாங்க. நீங்க யூரோப்புக்கு போனீங்கன்னா ஒரு பர்சனல் ட்ரைனிங் செஷனுக்கு 120 to 160 யூரோ, அப்படின்னா 8,000 to 15,000 ரூபா ட்ரைனிங். எவ்வளவு மாசத்துக்கு? ஒரு நாளைக்கு ஒரு செஷன் நான் சொல்றேன், சரியா? அவங்க வந்து சர்டிஃபைடா ட்ரெயின்டா இருந்தாங்கன்னா. ஸோ நீங்க என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன். நீங்க ஒரு ட்ரெயினர் கிட்ட நீங்க ஒரு செஷனுக்கு பே பண்ணி அவங்க கிட்ட இருந்து நீங்க பிளான் வாங்கிக்கலாம். பிளான் வாங்கிட்டு யூ கேன் எக்ஸிக்யூட் இட். அண்ட் ஆல்சோ ஒரு மாசத்துக்கு 12 நாள் கன்சிஸ்டண்டா எக்ஸசைஸ் பண்ணுங்க இனிஷியலா. அது நீங்க பண்ணீங்கன்னா எந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்க பண்ணாலும் கரெக்டான ரெஸ்ட் நீங்க எடுத்துருவீங்க, கரெக்டான ரிகவரி நீங்க எடுத்துருவீங்க. இதோட சேர்ந்து கரெக்டா நியூட்ரிஷன்ல உங்க புரோட்டீன் இன்டேக், உங்க ஃபைபர் இன்டேக் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ரிகவரியோட சேர்ந்து அந்த ப்ரோட்டீனும் ஃபைபரும் உங்கள் கட் பாக்டீரியாவை நல்லா ஆக்கும், உங்கள் பாடியை ரீஜெனரேட் பண்ணும். எக்ஸசைஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக மாறும், இன்ஜுரியாக மாறும். இல்லை, இந்த நியூட்ரிஷன் ஃபைபர் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் நம்ம சோசியல் மீடியா தான் நம்ம நிறைய பேர் போகிறோம். அதுவும் அங்கே தான் போகிறோம். எது ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே நம்ம சோசியல் மீடியாவுக்கு போய் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு வேலிடா இருக்குங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒருத்தர் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த ஜூஸ் குடிங்க, இது குடிச்சா இது நல்லது, இதை சாப்பிட்டா அது நல்லது. புரோட்டீன்லயே இப்ப நேச்சுரல் புரோட்டீனும் இருக்கு, இப்ப வந்துட்டு நம்ம சப்ளிமெண்ட் புரோட்டீனும் இருக்கு. இப்ப அது போறதா இது போறதா, இது ஏகப்பட்ட டவுட். அது சாப்பிட்டா கெட்டதுங்கிறாங்க ஒரு சேனல்ல, இன்னொரு சேனல்ல இல்ல இது சாப்பிட்டா நல்லதுதான், நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இதை சாப்பிடுங்க. எதை நம்புறதுன்னே தெரியலையே. சிங்கிள் இன்டேக்கில் நம்மளுக்கு எது ஹார்ம்ஃபுல்லு எது நல்லதுன்னு தெரியவே தெரியாது. நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன தெரியும் சொல்கிறேன், நான் 40 வயசு வரைக்கும் நான் டாக்டர்கிட்ட போனதே இல்லை சார், என்னன்னு தெரியல, 40லேருந்து 60க்குள்ளே எனக்கு நிறைய பிரச்சனைங்க. 40 வயசு வரைக்கும் நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கிட்டாலும் நம்ம டாக்டர்கிட்ட போகாமல் இருந்துக்கலாம். ஏன்னா அது ஒரு யங் ஏஜ், நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், அதனால நம்ம சிக்கா விட மாட்டோம். ஆனால் 40க்கு மேலே நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா எவ்ரி இயர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்கள் போக வேண்டி இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க சாய்ஸஸ்ல நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு டெவலப் பண்ணி தானே இவ்வளவு சாய்ஸஸ் நம்மளுக்கு இருக்கு. அந்த சாய்ஸ் தான ப்ராப்ளம். சோஷியல் மீடியால அவ்வளவு சாய்ஸஸ் இருக்கும்போது என்ன ஏதுன்னு நம்ம இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். சாய்ஸஸ் தான் இப்போ பிரச்சனை. நீங்க கடைசியில ஏன் பாயிண்ட் எடுத்துட்டீங்க, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். சோ இவ்வளவு சாய்ஸஸ் இருக்குதுன்னு நம்ம சந்தோஷமா இருக்கும்ல, அந்த சாய்ஸஸ்ல தான் நம்மளுக்கு பிரச்சனை. இப்போ மெடிகேஷன்ஸ்லயும் ஏன் நீங்க டாக்டர் கிட்ட போய் டாக்டர் என்ன பிராண்டுன்னு எழுதுங்கன்றீங்க. ஏன்னா நீங்க நான் வெறும் பேரஸ்டமால் இன்னும் போட்டா எது சார் வேணும்னு இவ்வளவு பேரஸ்டமால் கொடுப்பான். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரணும். பட் என்னோட அட்வைஸ் எப்பவுமே புரோட்டீன் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து எடுங்க. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, ஒரு நாள் உங்களால் சமைக்க முடியல, அந்த மாதிரி டைமில் வே புரோட்டீன் உங்களுக்கு செட் ஆகிற ஒரு பிராண்ட் கிட்டேருந்து எடுத்துக்கலாம். வே புரோட்டீன் இஸ் தேர் இன் எவ்ரிதிங். மாட்டுப்பால்லையும் இருக்குது, தாய்ப்பால்லையும் இருக்குது, நிறைய விஷயத்துல வே புரோட்டீன் இருக்கு. அது எந்த பிராண்ட்ன்றது மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஓகே டாக்டர், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீசன் சொன்னாலுமே பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா ஈஸியா எக்ஸசைஸ் பண்றதுக்கு நிறைய பேர் காம்ப்ளெக்ஸா இருக்கும், வெளில போய் கத்துக்கிறதுக்கு ஒரு ட்ரெயினரா மேலா இருப்பாங்கலாம் யோசிப்பாங்க. ஸோ பெண்களுக்கு சோஷியல் மீடியா ஹெல்ப்ஃபுல்லா தானே இருக்கு. சிட்டில யாருக்கு ஜிம்முக்கு ஆக்சஸ் இருக்கோ இல்ல ட்ரெயினர்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும்ன்றது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பட் நீங்கள் சிட்டியை விட்டுட்டு நீங்கள் சிட்டிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் நீங்கள் தாண்டி போங்களேன், அங்கெல்லாம் லேடிஸ் வந்து இந்த மாதிரி வெயிட் தூக்கி எல்லாம் எக்ஸசைஸ் அவங்க பண்ணணுன்றதே சோஷியல் மீடியானால தான் அவங்களுக்கு தெரியுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி இருக்க வில்லேஜ்லேருந்து வர லேடி பேஷண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா,
உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்த அப்புறம் இப்போ நாங்கள் 3 முட்டை சாப்பிட்றோம், நாங்கள் டெய்லி ஃபிஷ் இன்க்ளூட் பண்ணுறோம், ஏன்னா ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நாங்கள் வாக்கிங் ஒண்டி பண்ணுறதில்ல, நாங்கள் ஸ்குவாட்ஸ் எல்லாம் பண்ணுறோம், கொஞ்சம் வெயிட் எல்லாம் தூக்கிட்டு எங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் டெஃபினட்டாக இருக்குது. பட் அது மட்டும் இருக்குன்னு நான் சொல்லலை. ஐ எம் ஷுவர் நிறைய பேர் ஓவராக எக்ஸசைஸ் பண்ணி இல்லை தப்பான எக்ஸசைஸ் பண்ணி இன்ஜர் ஆல்சோ ஆகுறாங்கன்னு. பட் ஐ ஃபீல் விமென்க்கு ஓவராலாக த பெனிஃபிட் இஸ் மோர். ஆனா ஒரு வில்லேஜ்ல இருந்து இவ்வளவு தூரம் கேட்டு பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி நைஸ்ல. இல்ல, சோ டாக்டர் definitely. நீங்க சொன்ன மாதிரி அப்படியே எங்களுக்கு வந்து 2 ஃபீமேலுக்கு ஹெல்ப்ஃபுல்லான 2 எக்ஸசைஸ் ஏதாவது செஞ்சு காட்டுனீங்கன்னா. லேடிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு 2 சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லி காமிச்சீங்கன்னா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேடிஸுக்கும் மென்னுக்கும் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா எவ்வளோ உங்களுக்கு ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கணுமோ. உங்களுக்கு எங்களை விட எசென்ஷியல் ஃபேட் உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான ஃபேட்டு 10% எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஆண்களுக்கு 6% இருக்கணும்னா பெண்களுக்கு 16% இருக்கணும். சரியா? அதை தவிர நீங்கள் செய்ய வேண்டிய மூவ்மெண்ட்ஸ் எல்லா மூவ்மெண்ட்ஸுமே ஆண்கள் செய்ய வேண்டிய மூவ்மெண்ட்ஸ் தான். ஸோ இப்போது ஹியூமன் பீயிங்ஸ்னு பேசுவோம், அதில் விமனுக்கு ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன். ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஃபண்டமெண்டல் மூவ்மெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்குன்னு 7 மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்குவாட் மூவ்மெண்ட்டு, 2வது வந்து ஹிஞ்ச் மூவ்மெண்ட்டு, 3வது வந்து புஷ் மூவ்மெண்ட்டு, 4வது வந்து புல் மூவ்மெண்ட்டு. சரியா? 5வது வந்து பிரேசிங் இன்னும் ஒரு மூவ்மெண்ட். அப்படின்னா நம்ம வயிறெல்லாம் டைட்டா வச்சுக்கிறது. ஆமா, இறுக்கி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து 6வது வந்து லஞ்சுன்னா நம்ம ஒரு காலில் நம்ம பெண்ட் பண்றோம்ல அது. 7வது சைக்கிளிக்கல் மூவ்மெண்ட்ஸ், எது நம்ம ரெப்படிஷனாக பண்றோமோ. ஸோ விமென்க்கு ஜென்ரலா லோவர் பாடி எக்ஸசைசஸ் எல்லாருமே பண்ணுவாங்க, ஸ்குவாட்ஸு, ஹிஞ்சஸ் எல்லாமே. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா லோவர் பாடி எக்ஸசைசஸோடு சேர்ந்து வயிற்றுக்கும் எக்ஸசைசஸ் அவங்க பண்ணணும். டாக்டர் அது என்னங்கிறத நீங்கள் செஞ்சு காமிச்சிட்டீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் லைஃப் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போயிடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து உங்கள் லோவர் லிம்புக்கும் உங்கள் அப்பர் லிம்புக்கும் சேர்ந்து. அது வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரு பாட்டில் இல்லை ஒரு வெயிட் எடுத்து இப்படி நீங்கள் பிடிச்சிக்கிட்டு உங்கள் வயிறை நல்லா டைட் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு நல்லா ஈஸியாக உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்டூல் வச்சுட்டு ஸ்லோவாக அதில் உட்கார்ந்து அப்படியே எழும்பிக்கலாம். 2வது எக்ஸசைஸ் விமனுக்கு நானே பண்ணி காட்டிடுறேன். இது வந்து நீ புஷ்அப்ஸ். ஜஸ்ட் முட்டி வச்சுட்டு கையை நேராக வச்சுட்டு கீழே போயிட்டு வர்றது. இது யாரு வேணாலும் பண்ணலாம், எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம். இதுவும் உங்களோட அப்பர் பாடி, உங்க ஷோல்டரு, உங்க செஸ்ட் எல்லாத்துக்குமே இம்பாக்ட் கொடுக்கும். அண்ட் இது ஈஸியா பண்ணலாம். இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் தேவைன்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ. பட் இந்த 2ஐயும் இவங்களை இப்போ பண்ண வச்சோம்னா இதுக்கப்புறம் ஷோ பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா இதை மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புவோம். பேக் டு த ஷோ நம்ம போயிடலாம். டாக்டர், உண்மையிலேயே அவங்க 2 பேரும் இதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் எனக்கு இது ரொம்ப பழக்கமான விஷயங்கள் ஆக்சுவலா. எதுக்கு இந்த மாதிரி பாக்குறதா? இது இல்ல எக்ஸசைஸ் ஓகே ஓகே. எனிவே ஓகே, நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா இன்னைக்கு எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் டாக்டர் சொல்லி ஆகணும். அவர் வீடியோ பார்த்து எனக்கு வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு அவரை நேர்ல பார்த்த உடனே எனக்கு ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துருச்சு, மோட்டிவேஷன் வந்துருச்சு. ஏன்னா அவர் பேசுறப்ப ஃபுல்லா பாத்தீங்களா அது ஒரு எக்ஸசைஸாவே இருந்துச்சு. சொல்லும் போதே பயங்கர மூவ்மெண்ட் இருந்துச்சு. அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியாது. அவ்வளவு ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் அவர் பண்ணாரு. அதுவே ஒரு பெரிய இதுதான். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாரு. ஒரு சமூக வலைத்தளம் பார்த்து, ஒரு சோஷியல் மீடியாவை பார்த்து நம்ம உடற்பயிற்சி செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது. கடைசியா நீங்க அதை பத்தி சொல்லிருங்களேன். பண்ணலாமா வேணாமா சட்டுன்னு ஒரு வார்த்தையில சொல்லுங்க. சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இதுல என்னன்னா அவங்களுக்கு என்ன ப்ரீ எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸ் இருக்குன்னு தெரியாம என்னால சொல்ல முடியாது. கரெக்ட். ஸோ உங்களுக்கு இஷ்யூஸே இல்லை, நீங்கள் ஒரு யங் பர்சனு, உங்களுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க, நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சோஷியல் மீடியா நீங்கள் பார்த்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு மிடில் ஏஜ்ட் பர்சன், உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக சோஷியல் மீடியாவை மட்டும் பார்த்து ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாம் இருக்கட்டும். அவர் பேசும்போது எதுக்கு சங்கர்னு டயபெட்டிஸ்னாரு, எனக்கு அதெல்லாம் இல்ல. மிடிலுக்கு கொஞ்சம் 10 வயசு ஜாஸ்தின்னாரு. வேண்டாம், நம்ம முடிச்சுக்கலாம். Thank you so much டாக்டர். Thank you. So viewers, இந்த செக்மெண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா
சமூக வலைதளங்களை பார்த்து உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியமானதா அப்படிங்கிற டாபிக் எடுத்து பேசணும். நம்ம கூட டாக்டர் சந்தோஷ் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு, எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சங்கத்துல இன்னைக்கு ஆங்கர் பூஜா மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்க தெரியுமா? என்ன? புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது, அதுக்கு என்ன அர்த்தம்? இது என்கிட்ட எல்லாம் கேட்டிருக்கணும். சொல்லுங்க. அதனாலதான் வெளியே கேட்டோம். மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்துருமா? புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது, இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? சிம்பிள்ங்க. அதுக்கு பிடிக்காதனால சாப்பிடாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் சாப்பிடும். இந்த கேள்வியை கேட்டதுக்கு ஏதோ ஒரு கட்டையை எடுத்து என்ன அடிச்சிங்கன்னா நான் ஓடிடுறேன். இதெல்லாம் ஒரு கேள்வி. நீங்க அடிக்கணுமா? இல்லைங்க, பரவாயில்லைங்க. ஒரு ஃப்ளோல கவுண்டருக்கு சொன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுங்கிற பழமொழிக்கு என்ன அர்த்தம்? புலி அதுதாங்க. புலி வந்து பசிச்சாலும் நம்மள மாதிரி ஃபுல்லா தின்னாது. அதுதான் வந்து நாளடைவில் ஃபுல்லா தின்னாதுன்றதா மாறி புல்ல தின்னாதுன்னு வந்துருச்சு. புல்லுலேருந்து புல்லுக்கு மாதிரி. ஆமா. என்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி! இந்த அறிவு ஜீவியை வந்து இந்த நாடு இங்க தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்குங்க. புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுங்கிற பழமொழிக்கு என்ன அர்த்தம்? ஏம்மா அது என்கிட்ட கேட்கறது பதில் அந்த புலி கிட்ட போய் கேட்கலாம்ல. இல்ல, நீங்களே பார்க்க ஒரு அழகான பெண் புலி மாதிரி இருக்கீங்களே, உங்கள்கிட்ட கேட்டா தெரியுமேங்கிற ஒரு ஆர்வத்துல கேட்டேன். ஓகேங்க, புலிகிட்டே போய் கேட்டேன். ஓகே. புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது, இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்? புலி வந்து ரொம்ப கர்வமானதுங்க. ஒரு தடவை முடிவு எடுத்துச்சுன்னா அது பேச்சு அதுவே கேட்காது, அது எதாவது மாத்திக்காது. அது பேசிக்கலி நான்வெஜ்ஜுங்க, அதனால அது எப்படி வெஜ்ஜு சாப்பிடும் போயிட்டு. புலி கர்வமானது, ஒரு தடவை முடிவெடுத்துருச்சுன்னா அது முடிவை மாத்திக்காது, அது வழி தனி வழின்னு ஒரே சூப்பர் ஸ்டார் தளபதி டைலாகா சொல்றாங்க. தேங்க்யூங்க. புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுங்கிற பழமொழிக்கு என்ன அர்த்தம்? புலி பசிச்சாலும் தான் ஈன்ற பிள்ளையை தின்னாது. பிரசவத்தில் வந்து அது ஈன்ற குட்டியை வந்து அது சாப்பிடாது. அதுதான் புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது, பிள்ளையை தின்னாதுன்றது வந்து நாளடைவில் மருவி புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, ஸோ புலி பசிச்சாலும் தன் பிள்ளையை தின்னாதுங்கிறது தான் மருவி புல்லு அப்படின்னு மாறி இருக்கு. கண்டிப்பா. அடாடாடா, இது ஒரு புது ஆங்கிலா இருக்கு. எனக்கு என்னமோ இதுதான் கரெக்டான ஆன்சர்னு நினைக்கிறேன். இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு என்ன அர்த்தம்? புலி என்ன மாதிரின்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரினா புரியலையே. நான் பியோர் நான் வெஜிடேரியன், அதே மாதிரி புலியும் நான் வெஜிடேரியன். அதுக்கிட்ட போய் புல்ல கொடுத்தா சாப்பிடுமா? 100% நான் வெஜிடேரியன். நான் எப்படி வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேனோ அந்த மாதிரி புலியும் சாப்பிடாது அப்படிங்கிற மாதிரி புலி ஃபேமிலியே சேர்ந்துட்டாங்க இவங்க. சூப்பருங்க, தேங்க்யூ. தேங்க்யூ. புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுங்கிற பழமொழிக்கு என்ன அர்த்தம்? புலிக்கு பசிச்சா புல்ல எங்கப்பா சாப்பிட போகுது? அந்த புல்லில் ஏதாவது ஒரு நூடுல்ஸோ ஒரு சேமியாவோ பண்ணி கொடுத்தா சாப்பிட போகுது. அப்பா, அடடடடா, புல்லில் ஒரு சேமியா, நூடுல்ஸ், பாஸ்தா ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி கொடுங்க, புலி எப்படி வேகமாக சாப்பிட்டு முடிக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சொல்கிறாங்க. ஓகே, புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுங்கிற பழமொழிக்கு என்ன அர்த்தம்? வெறும் புல்லை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி குடிக்கும்? அது ஒரு அருகம்புல் ஜூஸ் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தா வச்சு குடிக்கும். இவர் வந்து விட்டா புலிக்காகவே ஒரு ஹோட்டல் கட்டி விட்டு புலிக்காக வந்துட்டு புல் ஐஸ்கிரீம், பீட்சா, பர்கர்னு புதுசாக கண்டுபிடிச்சி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டைம் ஜூஸ் கொடுத்து பார்க்குறோம் நாங்கள், குடிக்குதா? ஜூஸ் கொடுத்து பாருங்க, குடிக்கும். ஓகே, தேங்க்யூ. புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுங்கிற பழமொழிக்கு அர்த்தம் என்ன? புலி வந்து பசிச்சாலும் புல்ல திங்காது தான். ஏன்னா அதோடைய பரம்பரை வந்து புலி பரம்பரை. புலி பரம்பரையே புலி இல்லை பரம்பரை. அதோடைய வெயிட்டுக்கோ ஹைட்டுக்கோ அது வந்து புல்ல திங்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? அதனால அது எதோ ஒன்னாலும் பாஞ்சி கடிச்சு அடிச்சு தின்னு விடும். அப்பா, புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதுக்கான அர்த்தம் என்ன? புலி பசிக்கும் போது நீங்க கிட்ட போயிருக்கீங்களா? இல்ல. இல்ல. அப்போ நீங்க வந்து புல்ல கொடுத்துருக்கீங்களா? இல்ல. நீங்க பசிக்கு போகும்போது போங்க, புல்ல கொடுத்து பாருங்க, சாப்பிடுதா இல்லையான்னு பார்ப்போம். அப்ப சாப்பிடுவோங்கிறீங்க? சாப்பிடும். இன்னைக்கே வண்டலூர் போறோம், பசிக்கிற புலியா பார்த்து அவர் புல்ல கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கறோம். கண்டிப்பா கொடுங்க. கண்டிப்பா அவர் சொல்லிருக்காரு. என்ன கூப்பிட்டே போங்க, நானும் வரேன். வாங்க, புல்லுக்கு பல என்ன தள்ளி விட்டுறாதீங்க. புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுங்கிற பழமொழிக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா இவ்வளோ கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, எனக்கு எப்படிங்க தெரியும்? சரி, இது ஒரு கஷ்டமான கேள்வியே இல்லையே. சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கவா? கேளுங்க. பாம்புக்கு பசிச்சா பரோட்டா தின்னுமா? இன்னமே நான் இந்த மாதிரி கேள்வியை கேட்கவே மாட்டேங்க, மன்னிச்சிருங்க. தேங்க்ஸுங்க, பாய்ங்க. புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதுங்கிற பழமொழிக்கு என்ன அர்த்தம்? அது ஒன்றும் இல்லைங்க, நாய் பூனெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பசியில புல்ல சாப்பிட்ருக்கு. ஓஹோ. அது நல்லா இல்லாமல் என்ன பண்ணிருக்கு, வாமிட் பண்ணிட்டு. இந்த விஷயம் ஆல்ரெடி புலிக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் புலி சாப்பிடாம இருந்திருக்கு. அப்பா, இவ்வளோ பெரிய கதை வந்து உங்களுக்கு யாருங்க இந்த கதையை சொன்னது? நானாவே சும்மா சொல்றேங்க.
என்ன அந்த புலி ஆத்திரம் வேணுமா? அப்பவே இந்த எஃபெக்ட கொடுத்தா யாரும் கவனிக்கல. ஓ எஃபெக்டா? புலி சவுண்டு. புலியே நீங்க தானே எஸ்டாப்லிஷ். ஏதோ புளியோதரை சாப்பிட்டு வயிறு செரிமானம் ஆகாத மாதிரி இருந்துச்சு. புலி கிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கணும்னு நான் சொல்ல வந்தேன். சொல்லுங்க புலி. விஜய் கிட்ட தானே கேட்டிருக்கணும், ஏன் உங்க கிட்ட? புலி ஏன் நான் இது சாப்பிட மாட்டேங்குது, பச்சாலும் புல்ல திங்க மாட்டேங்குதுன்னா ஏன்னா அது நான் வெஜிடேரியன். ஐயோ என்ன மாதிரி? அதால வெஜிடேரியன் சாப்பிட முடியாது. எப்ப புலி வந்து காதுல சொல்லுச்சுத? சொல்லுச்சா? விடுங்க, அவங்க என்னென்ன பதில்லாம் சொன்னாங்க அது எவ்வளவு அற்புதமா இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு வேற ஒரு மீனிங் இருக்கு. என்னவா? அது புல் இல்ல, பிள்ளை. புலி பசிச்சாலும் பிள்ளைய தின்னாது அப்படிங்கிறது தான். தன் பிள்ளைய திங்காதுங்கிறது தான் ஆன்சர். பிள்ளைய திங்கன்னா பிள்ளை சாப்பிடும். அதான் நானே யோசிச்சுட்டு இருந்தேன், எந்த பிள்ளையுமா சாப்பிடாம புலி இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா சில அனிமல்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு ரொம்ப பசிச்சுன்னா அதோட வீக்கான குழந்தைங்களை வந்து அதை சாப்பிடும். ஐயோ, குட்டி போடுற டைம்ல. ஆனா வந்துட்டு புலி அப்படி பண்ணவே பண்ணாது. அதனாலதான் அப்படி சொல்லி. ஏன்னா புலி இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. போதும், இதோட விட்டுரும். எஸ், ஸோ வந்து இந்த கேள்விக்கு அருமையான பதில்கள் மக்கள்கிட்ட இருந்து பார்த்தீங்க. அதோட பிரம்மாண்டமான பதில்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ சங்கத்தில் அப்டேட்ஸோட நாங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கோம். நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ஒரு அப்டேட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நானு சொல்லுங்க. ராஷ்மிகா மந்தனா ரீசெண்டா அவங்களுடைய ஒரு வீடியோ, அந்த சாரி போட்டுட்டு வந்த வீடியோ வந்தது பார்க்கணுமே. ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி துள்ளி குதிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? சங்கர் கிட்ட இருந்தா அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. ராஷ்மிகாவே இப்படி தெரிஞ்சுக்குவாங்க. நான் சாரி போட்டு இருந்தேனா? ஐயோ, நீ பார்க்கலையா? நீனும் பாத்துறேன் சொல்லிட்டீங்கல்ல. ஓகே ஓகே ஓகே. சோ அடுத்து நம்ம சூர்யா ஜோதிகா கோலிவுட்ல எப்படி ஃபேவரட் கப்லா இருந்தாங்களோ இப்படி பாலிவுட்லயே ஆக போறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து சூரிய ரிப்போர்ட்டோட ஹிந்தி பிரீமியர் போயிருக்கு. அந்த ஷோக்காக ஸ்பெஷல் ஷோ, ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ் இல்லையா? சோ ரெண்டு பேரும் ஜோடியா வர அதை பார்த்து ஊரே வாய பொளந்து வாவ் கப்பிள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களாம். ஆனா ஒண்ணு அவங்களுக்கு அது ரொம்ப புதுசாயிடுச்சு. பாம்பேல இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தாலே கேமரா தூக்கிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி கிடையாது. ஆனா அங்க ஜாஸ்தி. ஜோதிகா வேற சின்ன வயசுல இருந்தே அக்ஷய் குமாரோட ஃபேனா. சோ அவங்க வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி பயங்கர ஹாப்பியா இருக்கு. நல்ல விஷயங்க. அடுத்ததா சமந்தா. சமந்தா வந்துட்டு ஒரு ஆட் ஷூட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப அப்படி வைர நகையை போட்டு அவங்க வந்த அந்த ஒரு வீடியோ அப்படின்றது, அந்த வைரத்தோட சமந்தான்னு போது வைரம் கம்மியா இருக்கு, சமந்தா பயங்கரமா இருக்கிறாங்க. தெரியும், உங்க கண்ணெல்லாம் சமந்தா கண்ணுக்கு போயிருக்காது வைரத்துக்கு. ஆனா எங்களுக்கு நான் நகையை பார்க்கல, நாங்க சமந்தாவை பார்த்தோம். நகையையும் பார்த்தேன், சமந்தாவையும் பார்த்தேன். சரி சரி. அடுத்த அப்டேட் நம்மளோட ஸ்னேகா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா லண்டன் போயிருக்காங்க. அங்க போன இடத்துலயும் வந்து நம்மளோட புன்னகை இளவரசி பட்டு புடவெல்லாம் கட்டிக்கிட்டு அழகா அந்த லண்டன் ரோட்ல வந்து அந்த புடவைய வந்து வச்சுட்டு வலம் வர அது ஒரு வீடியோ எடுத்து ஒருத்தர் ரிலீஸ் பண்ண செம்ம கியூட்டா இருக்காங்க. அடுத்ததான் நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். செம்மையான விஷயம். கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஏங்கி ஏங்கி பார்த்திருப்பாங்க. அதை அப்படியா? ஒரு ட்ரெண்டிங்ல ஒரு துப்பட்டா வீடியோ ஒன்று வந்திருந்தது. சரி, என்ன அந்த துப்பட்டா அப்படியே ரெட் கலர்ல இருக்கு, ஃபுல்லா ஒரே பூவால செய்யப்பட்ட. அதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கீங்க, பூ துப்பட்டா அப்படின்னு. ஆஹா, வேற லெவல், செம்ம. அதாவது இது அது எதுக்குன்னா இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் எல்லாம் வைப்பாங்க தெரியுமா, மஞ்சள் பூசுற ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பூவால ஆன ஆபரணங்கள் போடணும். அந்த மாதிரி பூவால ஆன ட்ரெஸ் இப்ப வந்து ஒரு வைரல் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ரீசெண்டா இன்னொரு ட்ரெஸ்ஸும் வைரல் ஆயிருக்கு, கவுன் சாரி. கவுனும் சாரி சேர்ந்து வருதா? வருது. அதாவது கவுன் இருக்கு, அதுல சாரிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. வேணா நீங்க சாரியா போட்டுக்கலாம். நல்லது. இவங்க சாரிக்கு ஒரு நேரமும் கவுனுக்கு ஒரு நேரமும் ஒதுக்காம அது என்ன, அதான் அது என்னன்னா இன்னொரு இந்த பக்கமும் போட்டுக்கலாம், இப்படி எடுத்து இப்படியும் போட்டுக்கலாம். ஓ, நிறைய இப்படி எடுத்து போட்டுக்கலாம். பாத்துக்கிறேன்னு சொல்லுப்பா. சரி, அடுத்து போட்டோ செக்ஷனுக்கு வருவோம். ஓகே, ஹன்சிகா மோத்வானி அவங்களுடைய ரீசன்ட் போட்டோ ஷூட் ஒன்று பார்த்தேன் நான். சரி, மக்கள் எல்லாரும் அதை பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்பப்படுறேன். ஓகே, நான் ஒரு சூப்பரான போட்டோட வந்திருக்கேன். நம்மளோட வெங்கட் பிரபு இருக்கார்ல, அவர் வந்து எதர்ச்சியா பக்கு போயிருக்காரு. எதர்ச்சியா போனாரா இல்ல பிளானோட போனாராங்கிறது இப்ப கேள்வி. உனக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். நான் ஏதோ பக்குன்னு போனாரா? எங்க பக்குன்னு போனாரு? அசர்பைஜான்ல இருக்கு. ஆமா, தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு. அது இவங்களுக்கு தெரியலையே. பக்கு தெரிஞ்சிருக்கல, அந்த ஊருக்கு போயிருக்காரு. அவர் வந்து வர்க் விஷயமா போனாரா இல்ல வந்து கோயின்சிடென்ட்லா போனாரா தெரியல. அங்கதான் வந்து விடாமுயற்சி ஷூட் போயிட்டு இருக்கு. நம்மளோட அஜித் குமார் சார், த்ரிஷா அவர்கள் எல்லாருமே அங்கதான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபு சார் அங்க போயிட்டு பார்த்தோன்னே அவருக்கு என்னன்னா மங்காத்தா மெமரிஸ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், என்ன அந்த போட்டோ போட்டாரு அதுதானே? ஏய், அவர் கூட இவ்வளவு கதை சொல்லி இருக்க மாட்டாரு. ஆனா நீ ஒன்னு சொன்ன பாரு. இப்ப நான் சொல்றேங்க, இல்ல மிரட்டி விடுற மாதிரி அந்த போட்டோல இந்த அந்த மங்காத்தா மெமரிஸ்னு சொன்னால அதுதான் பயங்கரமா இருந்தது. என்னன்னா விநாயக், இந்த பக்கம் சஞ்சனா, த்ரிஷாவோட ஒரு போட்டோ. ஏன்னா இப்ப இந்த சீக்வல் ஃபுல்லா பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்னு இருக்கு, பார்க்கலாம். அதுல வேற நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை கோட்ல கேமியோக்கு அஜித் சார் கேக் வந்திருப்பாரோ அப்படின்லாம் பேசுறாங்க. நெஞ்சு வலி வந்துருடா, நீங்க பாட்டுக்கு கிளப்பி விட்டு போயிடாதீங்க. என்னன்னு சொல்லுங்க. அடுத்த போட்டோ சும்மா மிரள வைக்கிற மாதிரி ஒரு போட்டோ. சன் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கூலி. இந்த படத்தோடைய பூஜை டைம்ல நம்ம ஸ்ருதி ஹாசனை பார்த்தோம். அவங்க இருந்தாங்க.
அப்ப நம்ம வந்துட்டு ஒருவேளை இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்ப என்னன்னா சூப்பர் ஸ்டார் கூட அவங்க தனியா நின்று ஒரு போட்டோ வெளியே வந்திருக்கு. அதை வச்சு அப்போ அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு ரோலே பண்ணியிருக்கிறாங்க, அவங்க இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஃபோட்டோ பற்றி தான் டாக்கே. சூப்பர் ஸ்டார் அவருடைய நண்பர் உலக நாயகனுடைய டாட்டர் ஸ்ருதி ஹாசன் கூட ஒரு போட்டோ. ஓகே, ஆமா. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கப்பல் ஒரு பிக்சர் போட்டுல இது பயங்கர வந்து ட்ரெண்டிங் அண்ட் வைரல் தான். விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா விக்கியோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அது as usual ஃபேன்ஸ்லாம் பதில் வச்சிட்டு இவங்க கூட போய் யார் போட்டோ எடுக்கிறதுனாங்க தெரியல, எனக்கும் அதுதான் தெரியல. அழகழகா இருக்கு போட்டோஸ் எல்லாம், டவுட்டா இருக்கு. ஏன்னா நயன்தாரா மட்டும் இருக்கிறப்ப விக்கி எடுத்தாருன்னு சொல்லலாம், இவங்க 2 பேரும் போய் யார் எடுத்தா? ஸ்டாண்ட் போட்டு எடுத்துருப்பாங்க. இன்னொரு ஒரு போட்டோ அதுவும் இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்ட்ல இருக்கு. என்னாச்சு தெரியல, ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்போ ஃபுல் ட்ரிப்ல இருக்கிறாங்க. ஆமா, ட்ரிப் டூர்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ எங்கன்னு தெரியல, ஆனா போட்டோஸ்லாம் செம்ம கியூட்டா. அது நம்மளுக்கு இந்த போட்டோலயே தெரிஞ்சிரும் தெரியுமா, இது 100% நம்ம ஊர் கிடையாது, இது ஏதோ ஃபாரின் கண்ட்ரி அப்படின்னு. செம்ம கியூட்டா மாதிரி நிறைய போட்டோஸ் எடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லா அவங்களுடைய சோஷியல் மீடியால போட்டுருக்காங்க. அதுவும் இப்போ வந்து நானும் பார்த்தேன். இதோட வந்து நம்ம கடை சாத்திட்டு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சமூக வலைதளங்களை பார்த்து உடற்பயிற்சிகள் செய்வது ஆரோக்கியமானதா அப்படிங்கிற டாபிக் எடுத்து பேசணும். நம்ம கூட டாக்டர் சந்தோஷம் நிறைய விஷயங்கள் பேசினாரு, நிறைய அப்டேட்ஸும் பார்த்தாச்சு. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்கோட இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு கெஸ்டோட வந்து உங்களை சந்திக்கிறோம். until then bye from பரத், பிரீத்தி, சுரேஷ், சாரு மற்றும் ஷாங்கி. இது உங்க வருத்தப்படாத சங்கம். பாய்.